புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்களை வரவேற்கும் விதமாக நிலா என்கிற தேர்தல் வாக்காளர் உதவி ரோபோட் ராஜ்பவன் வஉசி வாக்குச்சாவடியில் இடம்பெற்ற வாக்காளர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. வாக்குப்பதிவு சதவீதத்தை அதிகரிக்கும் நோக்கில் தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் பாலவெற்றிவேல் அளித்த கூடுதல் தகவல்களை கேட்கலாம். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் காலை தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் வாக்காளர்களை சுவாரஸ்யப்படுத்தும் விதமாகவும் வாக்காளர்கள் வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்கு செலுத்துவதை ஆர்வமாக்குவதற்காகவும் தேர்தல் ஆணையம் சார்பில் பல சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அது ஒரு ஏற்பாடு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த தேர்தல் நிலா ரோபோ. இந்த ரோபோ வரக்கூடிய வாக்காளர்களை கையில் பூந்தட்டோடு வரவேற்கிறது. வரக்கூடிய வாக்காளர்கள் நேரடியாக இந்த ரோபோட்ட பார்த்துட்டு இந்த பூவை எடுத்துட்டு வாக்குச்சாவடிக்குள்ள போறாங்க. அது மட்டும் இல்லாது அந்த ரோபோ நம்ம கிட்ட இன்டராக்ட் பண்ணக்கூடியதாகவும் இருக்கிறது. வாக்களித்த பின்னர் அவங்களுடைய விரலை காட்டி அவங்களுடைய போட்டோ இது முடி ஷேர் பண்ணி பிரிண்டாவும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான வசதியும் மேம்படுத்தப்பட்டிருக்கு. வருங்காலத்தில் தேர்தல் முழுமையாக நடத்துறதுக்கு பொதுவாகவே இயந்திரங்கள் பயன்படுத்துறதுக்கு நம்பகத்தன்மை இல்லாத நிலையிலும் சில ஒரு முக்கியமான வேலைப்பாடுகள் செய்யவும் வாக்காளர்களை கவனத்தை ஈர்ப்பதற்காகவும் இது போன்ற ரோபோக்கள் பயன்படுத்தப்படும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதருடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன்.